அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று தோன்றுகிற சரளத்தை இலங்கை தொலைக்காட்சி ஒளிபரப்பி உள்ளது என்றும், இந்த வீடியோவில் பிரபாகரனது முகச்சாயலுடன் காணப்படும் கொரில்லாக்களின் உடையணிந்த சரளம் ஒன்று காணப்பட்டது என்றும், அதன் தலைப்பகுதி ஒரு துணியால் மறைக்கப்பட்டிருந்ததும், ஒருவேளை அந்த பகுதியில் காயத்தை மறைத்திருப்பதாக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது. மீண்டும் தமிழகத்தில் இந்த செய்தியால் மயான அமைதி காணப்படுவதாகவும், ஒரு சில இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, அவர்கள் தமிழகத்தில் உள்ள நெடுமாறன், கொளத்தூர் மணி, வைகோ, ராமதாஸ் போன்றவர்கள் இலங்கை பற்றி பேசிய போது மக்களில் சிலர்தான் அவற்றை நம்பியிருந்தார்கள் என்றும், தற்போது பிரபாகரன் அவர்கள் கொன்று விட்டார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் உலக தமிழர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் அவரை பற்றியே பேசுவதாகவும், அவருடைய எப்படி நடந்தது, ஏன் அவர் இறந்தாரா என்ற பலதரப்பட்ட கேள்விகள் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் உலகம் முழுவதும் பேசிக் கொள்ளப்படுகிறது. தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக தெரிவித்திருக்கும் அந்த இயக்கத்தின் அனைத்துலக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் திரு செல்வராஜ் பத்மநாபன், துரதிருஷ்டவசமாக நமது இயக்கத்தின் பல மூத்த உறுப்பினர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள புலிகளை பாதுகாப்பதற்கு தனி பாதுகாப்பு படை அமைக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் புலிகளை காக்க முடியும் என்றும், இதில் 7 மாநிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், அதில் தமிழகமும் புலியை காப்பதற்கான தனிப்படை அமைப்பதற்காக முடிவுகள் எடுக்கப்படும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் இன்று நடந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் மன்மோகன் சிங் பெயரை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சோனியா காந்தி முன்மொழிந்ததாகவும், மீண்டும் பிரதமராக பதவியேற்க ஏதுவாக காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் புதிதாக அமையவுள்ள 15வது மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கூடுகிறது என்று டெல்லியில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தோடு டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்ததாகவும், அவர்களுடன் மத்திய மந்திரி பதவியில் அதிக பங்குகளை பேசி பேரம் நடந்து கொண்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது, வாக்குகளை பணம் கொடுத்து வாங்குவது, விற்பது என்ற சூழ்நிலைக்கு இன்று வாக்காளர்கள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும், மக்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு விருப்பப்பட்டு வாக்களிக்கவில்லை என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என்பதை திமுக அரசு நிரூபித்து உள்ளது என்றும், நாங்கள் அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்றும், திமுகவின் மோசடிகளின் முகத்திரை கிழிப்போம் என்று கூறியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து திராவிட கழக சார்பில் சென்னையில் இன்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதன் தலைவர் திரு கி வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வீரமணி அவர்கள், விடுதலை புலிகள் பிரபாகரன் பல தடவை கொன்றுவிட்டதாக கூறிய போதும் அவர் திடீரென்று போர்க்களத்தில் நின்று பார்ப்பது நாம் அறிந்ததே, அதே போலதான் இன்றும் இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கிறது என்றும், அதன் பிறகு பேசிய திருமாவளவன் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை சர்வதேச போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று திருமாவளவன் சூழ்நிலைத்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் திருமதி மாயாவதி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான திரு முலாயம் சிங் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு
நிபந்தனை அற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருப்பதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பதினைந்தாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலை ஜனாதிபதி பிரதீபா பட்டேலிடம் தேர்தல் கமிஷன் நேற்று ஒப்படைத்ததை இந்த படத்தில் காணலாம். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் அளிக்க தயாராக இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வர்த்தக நகரமான நியூயார்க்கில் பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு ஒருவர் பலியாகி உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நியூயார்க்கில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் டான்பாத் கிராமத்தில் தேசிய குடியரசு போடோகாந்த் முன்னிலை என்ற அமைப்பு மற்றும் ராணுவத்திற்கும் இடையில் நடந்த பயங்கர சண்டையில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக அசாம் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தார்கள். அவர்களில் 600 பேரை தற்போது ராணுவ உயர் அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உலக பொருளாதார வீழ்ச்சியால் அமெரிக்கா ஆட்டம் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவிலிருந்து இயங்கும் ஏபிஎன் ஆம்ப்ரோ வங்கி 6500 பேரை வேலையிலிருந்து நிறுத்த இருப்பதாகவும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி 4000 பேரை வேலையிலிருந்து நிறுத்த இருப்பதாகவும் நியூயார்க்கில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஒரிசா மாநிலத்திலிருந்து இன்று ஏவப்பட்ட அக்னி 2 ஏவுகணை சோதனை மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக அதன் ஆராய்ச்சியாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 19 மே 2009 பிற்பகல் 4 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தென் தமிழகத்தில் லேசான மேகங்கள் இருப்பதை காணலாம். கேரளா மற்றும் கர்நாடகாவில் மேகமூட்டங்கள் அதிகம் இருக்கிறது. வங்காள விரிகுடாவிலும் மேகங்கள் அதிகமாக இருப்பதால் இவை சென்னையை நோக்கியோ வட தமிழகத்தை நோக்கியோ வந்தால் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றே தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.